guys, நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் மினி டிராமா தான் மூவி வெர்ஷன்ல பார்க்க போறோம். டிராமாவோட கான்செப்ட் என்னன்னா, அங்கிளுக்கு வில்லேஜ் கேர்ள் மேல லவ் வருது. இவங்க ரெண்டுத்துக்குள்ள எப்படி லவ் வரப்போகுது அப்படிங்கறத மீதி ஸ்டோரியா இருக்க போகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நான் போற டிராமா ரெகுலரா பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஓப்பனிங்ல ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க வில்லேஜ்ல இருந்துட்டு இப்ப இந்த சிட்டிக்கு வந்திருக்காங்க வேலை பார்க்கறதுக்காக. அவ அங்க இருக்க பில்டிங் எல்லாம் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கா. அப்போ அதே இடத்துல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியோட பிரசிடென்ட். இப்போ அவங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டே வந்துட்டு இருக்கான். அவங்க அம்மா சொல்றாங்க, டி உனக்கு 30 வயசு ஆகுது, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், அம்மா இங்க பாருங்க, நீங்க பாக்குற பொண்ணு எல்லாருமே வந்துட்டு என்னோட வசதி வாய்ப்பை பார்த்துதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி பொண்ணு எல்லாம் வேண்டாம், எனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க ஹீரோயினை பாக்குறா. ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னு ஹீரோ லவ்ல விழுந்துட்டான். ஹீரோவோட காரு அப்படியே கிராஸ் ஆகி போயிருது. ஹீரோயின் அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டு சூஷியை தான் பாக்குறாங்க. இந்த சூஷி தான் வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போக வந்திருக்கா போல. ஹீரோயின் சொல்றா, இந்த சிட்டி ரொம்பவே பெருசாவும் அழகாவும் இருக்கு, எனக்கு இங்க வேலை கிடைக்குமாடி அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவ சொல்றா, நீ எதுக்கு கவலைப்படாத, உனக்கு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை பார்த்து வச்சிருக்கேன், மாசம் 3000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் ஹீரோயின்மே ரொம்ப சந்தோஷமாயிடுறா. தி நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில சேர்த்து விட்டுட்டா போல சூஷி. ஹீரோயின் அங்க சாப்பிட போகும்போது அந்த சாப்பாடை பே பண்றதுக்கு அவளோட கார்டு கொடுக்கறா. அதை வாங்கி அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு, என்னமா இந்த கார்டுல பேலன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. அப்போ சூஷி வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, இன்னும் உன்னோட கார்டுல எந்த காசு இல்லைன்னு சொல்றாங்க, நான் இங்க ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கெல்லாம் உன்கிட்ட தானே காசு கொடுத்து வச்சிருந்தேன், இப்போ காசு மட்டும் இல்லைன்னா என்னையும் இந்த வேலையை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பின்னாடி இருக்கவங்க உடனே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க, என்ன நீங்க சாப்பாடு வாங்கிட்டு கிளம்புறீங்களா இல்லையா, நாங்கெல்லாம் வாங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை துரத்தி விட்டுறாங்க. ஹீரோயின் உடனே பேங்க்குக்கு தான் கால் பண்ணி செக் பண்றா. அதுல ஹீரோயினோட அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லைன்னு தான் சொல்றாங்க. இவளுக்கு உடனே அவங்க அம்மா மேலதான் டவுட் வருது. இவ வில்லேஜ்ல இருக்க அவங்க அம்மாக்கு கால் பண்றா. ஹீரோயின் கேக்குறா, அம்மா நீங்க தான் அக்கௌண்ட்ல இருந்து என்னோட பணத்தை எடுத்தீங்களா, நீங்க எப்படி அந்த பணத்தை எல்லாம் எடுக்கலாம், அது நான் வேலை பார்க்குற இடத்துல கொடுத்த பணம், தயவு செஞ்சு அந்த பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டதும் ஹீரோயினோட அம்மா கத்த ஆரம்பிக்கிறாங்க, என்னடி வேலைக்கு போயிட்டு திமிர்ல பேசிட்டு இருக்கியா, எங்களுக்கே தெரியாம ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி அதுல காசு போட்டுட்டு வந்திருக்க, அதை நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன், நீ சம்பாதிக்கிற பணம் எல்லாம் எனக்கும் என் பையனுக்கும் தானே, எங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட வீணா போன அண்ணங்காரன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீ சேர்த்து வச்ச காசுல அம்மா வந்துட்டு போன் வாங்கிட்டாங்க, நீ இன்னும் சம்பாரிச்சு நிறைய காசு சேர்த்து வை, அந்த காசுல நான் வேன் வாங்கணும், நீ என்னோட செல்ல தங்கச்சி தானே, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நான் மட்டும் வேன் வாங்கிட்டேனா நல்லா சம்பாரிச்சு உனக்கு நான் கம்ப்யூட்டர் வாங்கி தரேன், அதுல உட்காந்து நீ வீடியோ கேம் விளையாண்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. அவ சொல்றா, அண்ணா ப்ளீஸ் நான் விளையாடாதனா, அந்த பணம் எனக்கு தேவைப்படுது, அது என்னோடது கிடையாது, நான் வேலை பார்க்குற இடத்துல இருக்க பணம், அது மட்டும் கொடுக்கலன்னா நான் ஜெயிலுக்கு போயிருவேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவங்க அம்மாவே, அந்த காசுல என்னால தர முடியாது, அங்கேயே ஏதாவது வேலை பார்த்து அந்த பணத்தை நீயே அடைச்சிரு, என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. தி நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு பார் அட்டெண்டரா கூப்பிட்டு வந்திருக்கா. இங்க நீ ஒரு நைட் வேலை பார்த்தேனா உனக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் சொல்றா, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, வேற ஏதாவது வேலை பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஃப்ரெண்டு சொல்றா, என்னடி உளறிட்டு இருக்கியா, உன்னோட அம்மாவும் அண்ணாவும் நீ கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்க ரா மெட்டீரியல் வச்சிருந்த பணத்தை எடுத்திருக்காங்க, இது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காரங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா உன்னை சேர்த்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க, என்னால ஜெயிலுக்கு போக முடியாதுப்பா, போனா போட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தா என்னையும் ஜெயில உட்கார வச்சிருவ போல, சீக்கிரமா 50,000 ரூபாய் ரெடி பண்ணணும், அதுக்கு இந்த வேலை தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் சொல்றா, சரி நான் இந்த வேலை பாக்குறேன், ஆனா என்னோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப குட்டியா இருக்கே, என்னால இந்த ட்ரெஸ் போட்டு வைன் சர்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு சூஷிமே, லூசு மாதிரி பேசாதடி, இங்கெல்லாம் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போனாதான் அங்க வர கஸ்டமர்லாம் உங்ககிட்ட வைன் வாங்கி குடிப்பாங்க, அப்பதானே உனக்கு சீக்கிரம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயின், சரி நீ சொல்றது எனக்கு புரியுது, இதுக்கப்புறம் நான் உனக்கு ட்ரபிள் கொடுக்க மாட்டேன், எப்படியோ நான் காசை ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு சூஷிமே, சரி உன்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயின் உள்ள போயிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்த வந்து ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே, நீ இந்த பார்ல வேலை செய்யற பொண்ணு தானே, நான் கூப்பிட்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட் கூட உள்ள வந்துட்டு இருக்கான். ஹீரோ அங்க வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன இந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்றியா, நீ என்னோட ஆபீஸ்ல தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்க, உனக்கு வேலை வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அதுக்கு அவனுமே, பாஸ் நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். ஹீரோட ஃப்ரெண்டுக்கார சொல்றான், என்னடா உனக்கு வேலையில இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுமே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சாரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின்மே, அப்பாடா எப்படியும் இந்த பிரச்சனைல இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ கிட்ட என்ன பேசிட்டு இருக்கானா, டேய் உனக்கு 30 வயசு ஆகுதுடா, உங்க அம்மா கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், இந்த பர்த்டேலயாவது உனக்கு கண்டிப்பா மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு, ஏன்டா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற, உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், சரி நான் எந்த மாதிரி பொண்ணு
எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஃப்ரெண்டுக்கார சொல்றா, நீ பெரிய பணக்காரன், அதே மாதிரி நீ எக்ஸ்பெக்ட் பண்றதும் பெரிய இடமா தானே இருக்கும். என்னடா இந்த வேர்ல்ட்ல ரிச்சான பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா? நீ நினைச்சா அந்த மாதிரி பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கலாமே, இல்லைன்னா ரொம்ப ஃபேமஸான பர்சன் எக்ஸ்பெக்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்ற, நீ சொல்றது எல்லாமே தப்புடா. நான் ஒரு நார்மலான பர்சன், எனக்கு ஒரு நார்மலான ஒய்ஃப் தான் தேவைப்படுது. பெரிய பணக்காரியும் வேண்டாம், பவர்ல இருக்க பொண்ணு எனக்கு வேண்டாம். நான் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒரு சாதாரணமான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரனுமே, ஓ இதான் விஷயமா, நான் கூட தப்பா நினைச்சுக்கிட்டேன்டா, உனக்கு ஏதோ பொண்ணுகளே பிடிக்காதுன்னு நினைச்சிட்டு. ஏதோ உனக்கு பொண்ணுகளை பிடிக்கும்னு சொன்னியே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். உனக்காக சில பொண்ணுகளை அரேஞ்ச் பண்ணிருக்கேன்டா. உன்னோட பர்த்டே கிஃப்ட நான் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிருக்கேன். சொல்லுடா என்னோட செலக்ஷன் எப்படி இருக்கு, இதுல நீ யாரு செலக்ட் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, உன்னோட செலக்ஷன் ரொம்பவே மொக்கையா இருக்கு அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டுக்கார உடனே கடுப்பாயிடுறான். டே நீ அங்கிள் ஆயிட்டே வர, முன்னாடி எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களை யாருமே உனக்கு பிடிக்கலையாடா, உனக்கு என்ன தேவதை மாதிரி பொண்ணு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், இப்ப வந்திருக்க பொண்ணுங்க எல்லாமே வந்துட்டு என்னோட ஸ்டேட்டஸும் மணியும் பார்த்து தான் வந்திருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி பொண்ணு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். ஃப்ரெண்டுக்காரனுமே அந்த பொண்ணுகளை எல்லாம் அனுப்பி வச்சிடறான். அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு எனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னா அப்படின்னு சொல்ல வரும்போது அங்க ஹீரோயின் உள்ள ட்ரிங்க் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்ததும் இவ எதுவுமே பேசாம ஹீரோயினை செட் அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின்மே இந்தாங்க சார் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹீரோ இந்த மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கத ஃப்ரெண்டுக்காரன் நோட் பண்ணிடுறான். ஹீரோ இதுக்கு முன்னாடி ஹீரோயின் இன்னசென்ட்டா சிரிக்கிறத பார்த்திருப்பாங்க இல்லையா, அதுதான் சொல்றான். எனக்கு கிளியர் அண்ட் கிளீனான இன்னசென்ட்டான ஸ்மைல் வேணும், அந்த மாதிரி சிரிக்கிற பொண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கான். இதை நோட் பண்ற ஃப்ரெண்டுக்காரனுமே, ஓ ஹீரோக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே தெரியாம அவனோட ட்ரிங்க்ல ட்ரக்ஸை மிக்ஸ் பண்ணிடுறான். ஹீரோயின்மே ட்ரிங்க் கொடுத்துட்டு போகும்போது ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் போக விட மாட்டேங்கிறான். குட்டி பொண்ணு ஒரு நிமிஷம் இங்க நில்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோ உடனே எதுக்குடா அந்த பொண்ணு நிக்க சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே, அவன் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட ட்ரிங்க் பண்றா. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு ஹீரோவும் அவனோட ட்ரிங்க்ல ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ண விஷயம் தெரியாம ஹீரோயினை பார்த்துட்டு அந்த ட்ரிங்கை குடிச்சிடறான். ஹீரோயின் ட்ரிங்க் குடிச்சிட்டு வெளில போகும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் போக விட மாட்டேங்கிறான். சிஸ்டர் ஒரு நிமிஷம், நீங்க கண்ட்ரி சைட்ல இருந்து வந்திருக்கீங்க, இந்த மாதிரி வில்லேஜ் சைட்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு முன்னேறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நான் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், இங்க உட்கார்ந்துட்டு இருக்கான் இல்லையா அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், அவனை கொஞ்சம் கவனிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஹீரோயின் என்ன சொல்றானா, இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது, எனக்கு அவசரமா மணி தேவைப்பட்டுச்சு, அதுக்காக தான் இந்த பார்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்ன ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது ஃப்ரெண்டுக்காரன் விட மாட்டேங்கிறான். இங்க பாருமா, நீ சொல்ற விஷயம் எல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது, நீ பார்க்க ரொம்ப சிம்பிளாவும் நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது, இந்த நான் உனக்கு பணம் தரேன், இதை வச்சுக்கோ, இன்னைக்கு ஒன் நைட் மட்டும் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணு, உனக்கு நான் 50,000 ரூபாய் காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே எனக்கு இந்த கார்டு வேண்டாங்க அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ் வருது, என்ன ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம சீக்கிரமா வந்துட்டு பணத்தை கொடுத்து ரா மெட்டீரியல் வாங்கணும், இல்லாட்டி என்னைய வேலையை விட்டு துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்திட்டு இருக்கா. அதனால ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, ஐயோ 50,000 ரூபாய்க்கு நம்ம இப்ப என்ன பண்றது, நம்மளால நம்ம ஃப்ரெண்டுமே ஜெயிலுக்கு போவா, அவளுக்கு நம்ம ட்ரபிள் கொடுக்க கூடாது, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்கார சொல்றா, இங்க பாருமா, நீ வில்லேஜ்ல இருந்து வந்திருக்க, நீ வருஷம் ஃபுல்லா இருந்து சம்பாரிச்சாலும் உன்னால 50,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாது, உனக்கு ஏன் மூலியமா நல்ல காலம் பிறந்திருக்கு, நான் சொல்றது மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ ட்ரக்ஸ் எடுத்திருக்கனால ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனுமே ஹீரோயினோட கையில கார்டை வச்சுட்டு இந்த ரூமுக்கு போய் அவங்க கூட ஒன் டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீங்க ட்ரக்ஸ் எடுத்திருக்கீங்க, கொஞ்சம் நான் சொல்றது லிசன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ எதுவுமே கேட்காம ஹீரோயினை ரூம் கூப்பிட்டு போயிடுறான். ரூமுக்கு வந்ததும் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்ற, இங்க பாருங்க நீங்க ட்ரக்ஸ் எடுத்திருக்கீங்க, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் பாத்தீங்கன்னா எதுவுமே கேட்காம ஹீரோயினை கிஸ் பண்ணி அந்த நைட்டு ஒன் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படி கட் பண்ணா 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் செக்அப்க்கு வந்திருக்கா. 3 மந்த்ஸ் ஆயும் டேட் ஆகலன்னு. அப்போ டாக்டர் வந்துட்டு ஹீரோயினை செக் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஏமா நீ 3 மாசம் பிரெக்னெண்டா இருக்க, அதனாலதான் நீ டேட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. இவ கேட்டதும் இவ செமையா ஷாக் ஆயிரா. என்ன டாக்டர் சொல்றீங்க, நான் பிரெக்னெண்டா இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்க டாக்டர் சொல்றாங்க, ஆமாமா நீ பிரெக்னெண்டா தான் இருக்க, அதுவும் உன்னோட வயித்துல 3 குழந்தை வளருது. அதுக்கு இவளுமே, ஆமா டாக்டர் நான் சரியா சாப்பிடாம தான் இருந்தா, அப்பயும் என்னோட வயிறு கொஞ்சம் பெருசா இருந்தது, ஆனா நான் பிரெக்னெண்டா இருப்பேன்னு நினைச்சே பார்க்கல அப்படின்னு சொல்ல டாக்டர் கேக்குறாங்க, உன்னோட வயித்துல வாழ்ந்துட்டு இருக்க குழந்தையோடப்பா யாரு, அடுத்த டைம் செக்அப் வரும்போது அவங்களே கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இவளுமே டாக்டர் கிட்ட எதுவும் சொல்ல முடியாது இல்லையா, அதனால என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வெளில வந்துட்டு இருக்கா. அதே ஹாஸ்பிட்டல தான் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கார வந்துட்டு ஹீரோவோட அம்மாக்கு கால் வலின்னு சொல்லிட்டு செக் பண்ண கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோயினை ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துட்டு, ஏய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் இவளை பார்த்ததும் அந்த பிரெக்னெண்டா இருக்க ரிப்போர்ட்டை ஒளிச்சு வச்சிடறா. அவன் வந்துட்டு ஹீரோயினை தப்பா நினைச்சுக்கிறான். என்ன ஹீரோவோட அம்மா இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்க கிட்ட நீ ஹீரோ கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பணம் வாங்க வந்திருக்கியா அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஃப்ரெண்ட் காரணமே எனக்கு உன்னை பத்தி நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு இழுக்க ஹீரோயின் கையை தட்டி விட்டுறா. அப்போ ஹீரோயினோட ரிப்போர்ட்டுமே கீழே விழுந்துருது. ஃப்ரெண்டுக்காரன் அந்த ரிப்போர்ட்டை எடுத்து பாக்குறதுக்குள்ள ஹீரோயின் அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போயிடுறா. ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஃப்ரெண்ட் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, டேய் யாரடா இந்த பொண்ணு, பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்காளே, இவதான் என்னோட மருமகளா, இந்த பொண்ணு தான் என் பையன் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஃப்ரெண்டு காரணமே ஆமாமான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோமே அங்க வரான். ஃப்ரெண்டுக்காரன் அந்த பிரெக்னன்சி ரிப்போர்ட்டை பார்த்திருப்பான் போல. அவன் ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, டேய் நீ ஒரு பொண்ணு கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தல, அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோ இதை கேட்டதும் செமையா ஷாக் ஆயிரான். அவன் சொல்றா இதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ஃப்ரெண்டு சொல்றான், அது எப்படிடா சான்ஸ் இல்ல நீ சொல்லுவ, நான் தான் உனக்கு ட்ரக்ஸ் கொடுத்தேன், நீ அந்த பொண்ணு கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்த, அதனாலதான் அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோமே நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான் போல. இங்க பாருடா அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, அவ 3 மந்த் தான் பிரெக்னெண்டா இருக்கா, அவளுக்கும் உனக்கும் ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்தது 3 மாசத்துக்கு முன்னாடிதான், அந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்ரா, நீயே செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்க அது ஆசியா ஹீரோட அம்மா வாங்கி பாக்குறாங்க. ஐ ஜாலி, நான் சீக்கிரமா பாட்டியாக போறேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நீ சீக்கிரமா போய் என்னோட மருமகளை வீட்டுக்கு கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு பாஸ்ட்ல நடந்த விஷயத்த யோசிச்சு பாக்குறான். இவங்க ரெண்டுத்துக்கும் ஒன் நைட் ஸ்டாண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு காசு கேட்டிருப்பா. உங்க ஃப்ரெண்டு வந்துட்டு உங்ககிட்ட காசு வாங்கிக்க சொன்னாங்க, காசு எப்ப தருவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு எப்படியாவது அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் கேட்டிருப்பான். ஆனா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தப்பா நினைச்சுக்கிறான். ஓ இந்த பொண்ணு எல்லாரும் மாதிரியும் என்னோட பணத்துக்காக தான் வந்திருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட காடை தூக்கி வீசிட்டு, இந்த கார்டுல நிறைய பணம் இருக்கு, உனக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு, உனக்கு அப்பயும் பணத்தாசை போகலைன்னா நீ டைரக்டா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போன் வாங்கி அவனோட நம்பரை சேவ் பண்ணி கொடுக்கறான். ஆரம்பத்துல ஹீரோயினை லவ் பண்ணவன் இப்ப அடியோட வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் தான் எதுக்காக ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தங்கிற விஷயத்த சொல்ல வரா. ஆனா ஹீரோ வந்துட்டு எதையுமே காது கொடுத்து கேட்காம போயிடுறான். இப்போ பிரசன்ட்ல என்ன நினைச்சிட்டு இருக்கானா, அந்த பொண்ணுக்கு 50 மில்லியன் கார்டு கொடுத்தேன், அது அவளுக்கு பத்தாதா, இன்னும் நிறைய காசு என்கிட்ட இருந்து ஆட்டை போட நினைக்கிறா போல, அதனாலதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு அவளோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. வயிற்றுல இருக்க குழந்தைகிட்ட தான் பேசிட்டு இருக்கா. நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க 3 பேத்தையும் நான் நல்லபடியா பெத்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்குள்ள போகும்போது அங்க சிசி வந்து என்ன சொல்றானா, ஏ உன்னை பார்க்க உன்னோட அண்ணாவும் அம்மாவும் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் அவங்க இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவங்க கிட்ட தான் பேச போறாங்க. இந்த சிசி வந்துட்டு அங்க உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. உள்ள பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவும் அண்ணன்காரனும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ஹீரோயினை எப்படியாவது அந்த உடம்பு சரியில்லாதவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அவன் நமக்கு 2 மில்லியன் தரேன்னு சொல்லியிருக்கான், அதை வச்சு நம்ம பெரிய பணக்காரங்க எல்லாம், உனக்கும் சேர்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன், ஒரே கல்ல 2 மாங்கா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. அம்மா நீங்க என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு நோய் இருக்கிற வயசானவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களா, நான் உங்களோட பொண்ணு தானே, என்னோட வாழ்க்கையை ஏமா இப்படி கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, ஏண்டி வயசானவனா இருந்தா என்ன, நோய் இருந்தா என்ன, அவன் கிட்டதான் காசு இருக்குல்ல, உனக்கு ஒரு நல்ல லைஃபா அமைச்சு கொடுக்குறேன், அது உனக்கு புரியலையா, உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வா நம்ம வில்லேஜுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, இல்லம்மா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அவ சொல்ல ஹீரோயினோட அம்மா உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இல்ல நான் சொல்றவங்க நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் சொல்றா, அம்மா நான் பிரெக்னெண்டா இருக்கேன், நான் சொல்றதை நீங்க நம்பலைன்னா நான் அவங்களுக்கு கூட கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு நம்பர் சேவ் பண்ணி கொடுத்திருப்பான் இல்லையா, அந்த நம்பருக்கு கால் பண்ண போறா. ஹீரோயினோட அம்மாவும் அண்ணன்காரனும் இதை நம்பி இருக்க மாட்டாங்க. இவ போன் பண்ணதும் ஹீரோ வந்துட்டு காலை அட்டென்ட் பண்ணிடுறான். இவ உடனே கெஞ்ச ஆரம்பிக்கிறா, ப்ளீஸ் நான் ஆபத்துல இருக்க, என்ன வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினோட அண்ணன்காரன் வந்துட்டு அந்த போனை வாங்கி உடைச்சு போட்டுறான். இந்த பக்கம் ஹீரோமே இந்த பொண்ணு எதுக்கு நம்மளுக்கு கால் பண்ணா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஃப்ரெண்டுக்கார இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். டே அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான்டா, நான் தான் உன்னோட ட்ரிங்க்ல ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ண, நீ என்ன அந்த பொண்ணு தான் மிக்ஸ் பண்ண நினைச்சுக்கிட்டியா, உங்க அம்மா தான் வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க, ஆனா நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்ல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா, அதான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோட அம்மாவுமே, ஆமாப்பா நீ வேற கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையா, அதான் நான் உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி இந்த மாதிரி பண்ண சொன்னேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, சரி என்னவா இருந்தாலும் அவ என்ன நல்ல பொண்ணு நினைக்கிறீங்களா, என்கிட்ட இருந்து 50 மில்லியன் எடுத்துட்டு போயிருக்கா, அவளுமே வந்துட்டு எல்லாரும் மாதிரி பணத்துக்காக தான் என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவோட அம்மாவுமே, என்னப்பா இந்த கார்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த கார்டை காட்டுறாங்க. அந்த கார்டை பார்த்ததும் ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். அம்மா இந்த கார்டு எப்படி உங்ககிட்ட இருந்துச்சு, இது நான் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்த கார்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்றான், டே அந்த கார்டை நான் தாண்டா அம்மா கிட்ட கொடுத்தேன், அந்த பொண்ணு வந்துட்டு இந்த
கார்டுல நிறைய காசு இருக்குன்னு சொன்னா அவளுக்கு தேவையான 50,000 ரூபாய் மட்டும் எடுத்துட்டு இந்த கார்டை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. நான் தான் அந்த கார்டை அம்மா கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோ பாஸ்ல நடந்ததை யோசிச்சு பாக்குறான். இவன் ட்ரக்ஸ்ல இருக்கும் போதே ஹீரோயின் சொல்லிருப்பா, எனக்கு பணம் தேவைப்பட்டது அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். இப்பதான் இவனுக்கு எல்லாமே புரியுது. ஹீரோயின் ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சோன்னா ஹீரோயினை தான் காப்பாத்த வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினை பாத்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவும் அண்ணுக்காரனும் சேர்ந்து நல்லா அடிச்சு வச்சிருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை இந்த மாதிரி பார்த்தோன்னு போய் தூக்கிட்டு, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஹீரோயின் இந்த மாதிரி அடிச்சிருப்பீங்க, உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். இங்க ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கார வந்துட்டு ஹீரோயினோட அம்மாவையும் அண்ணக்காரனையும் அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறான். இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். அவளுக்கு கான்சியஸ் வந்ததும் ஹீரோ கிட்ட நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை போக விடாம ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மெடிசனை குடி அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறானா இந்த மெடிசன் வந்துட்டு குழந்தைய அபார்ட் பண்றதுக்கு இவன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா. அவ சொல்றா, நான் இந்த மெடிசனை குடிக்க மாட்டேன், இந்த குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன், ஃபியூச்சர்ல வந்துட்டு இந்த குழந்தைய வச்சு உங்களை கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த மெடிசனை குடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றா. இவங்க பேசிட்டு இருக்கத ஹீரோட அம்மா வெளில இருந்து கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. அவங்க உள்ள வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இங்க பாருமா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, உனக்கு உடம்பெல்லாம் அடிபட்டு இருக்குல்ல, நீ சீக்கிரமா கியூர் ஆகிறதுக்கு தான் இந்த மெடிசன் கொடுத்திருக்கான் என் பையன், உன்னோட வயித்துல வளர்றது எங்க வீட்டு வாரிசு, அந்த குழந்தைய நாங்க எப்படிமா கலைக்கணும்னு நினைப்போம், நீ எதுக்கும் பயப்படாத, நான் ஹீரோவோட அம்மா தான், நீ இதுக்கப்புறம் நிம்மதியா இந்த வீட்டுல தங்கலாம், என்னோட பேர பசங்களை நான் நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் இதை கேட்டோன்னா அங்க இருக்கிறதுக்கு தயங்க ஆரம்பிக்கிறா. ஹீரோட அம்மாவே, நீ எதுக்கும் என் பையனா தப்பா நினைக்காதமா, அவன் வெள்ள பார்க்கதான் முரட்டு பையன் மாதிரி இருப்பான், ஆனா அவன் மனசளவுல குழந்தை மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே, அம்மா வாங்கம்மா வெளில போலாம், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மாவுமே நல்லா ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் என்ன நினைக்கிறான்னா, இவங்க பெரிய பணக்கார வீட்டு ஃபேமிலி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய வாங்கிட்டு நம்மள துரத்தி விட்டுருவாங்க, என்னால இந்த குழந்தைக்கு இல்லாம வாழ முடியாது, எப்படியாவது நம்ம இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் சொல்லாம அவங்க இருந்து கிளம்பலான்னு போறா. அப்போ ஹீரோ வந்துடுறான். என்ன யாருக்கும் சொல்லாம மேடம் கிளம்பி போற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்றா, எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை இருக்கு, நாங்க போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவனுமே, நீ இதுக்கப்புறம் வேலைக்கு எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா, இதுக்கு என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்ணிடுங்க, நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன், நீங்க கண்ணில் படாத இடத்துக்கு நான் போயிருவேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றா, நீ இந்த உலகத்துல எங்க போனாலும் என்னால உன்னை தேடி கண்டுபிடிக்க முடியும், நீ எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா, எதுக்குங்க என்ன போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன என்னோட போக்குல போக விடுங்க, உங்களுக்கு நான் டிசர்வ் கிடையாது அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோட அம்மா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என்னமா நீ இப்படி சொல்ற, நீ தான் இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமக, உனக்காக நான் நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்காக ட்ரெஸ், ஜுவல்ஸ், அவ போறதுக்கு ஸ்லிப்பர், அது இதுன்னு எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நாளைக்கே நீங்க 2 பேரும் போய் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் இதை கேட்டு செமையா ஷாக் ஆயிரா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு அவங்க மேரேஜ் சர்டிபிகேட்டோட தான் வெளில வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றா, நமக்கு 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் ஒர்க் போடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றா, இதுக்கு முன்னாடி நீ கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கல, பிரெக்னெண்டா இருக்க டைம் அங்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது, அதனால என்னோட கம்பெனிலே நீ இதுக்கப்புறம் ஜாபுக்கு வரலாம், நாளையில இருந்து வந்துரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே சரின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சுதான் கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோயினும் ஆபீஸ்க்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோ சொல்றான், இங்கதான் நீ ஒர்க் பண்ண போற, உன்னை யாராவது புலி பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் சொல்றா, இந்த மாதிரி ஆபீஸ்ல ஒர்க் பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம், நானும் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ஜாபை கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோவே சரி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒண்ணா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற எம்ப்ளாயி எல்லாம் வந்துட்டு ஹீரோயினை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு தான் நியூ இன்டர்னட் ஜாயின் பண்ணிருக்கா, ஆனா இவகிட்ட பாஸ் நல்லா பேசுறாங்களே, இந்த பொண்ணு யாரா இருக்கும், இந்த பொண்ணு ஒருவேளை நம்ம பாஸோட ஒய்ஃபா இருக்குமோ அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற இன்னொரு ஸ்டாஃப்க்கு கோவம் வருது. இவ பேரு லில்லி. இவ சொல்றா, என்ன எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நம்ம பாஸோட ஒய்ஃப் எப்படி இந்த ஆபீஸ்ல இன்டர்னா வேலை பாப்பா, நானே அந்த பொண்ணு கிட்ட யாருன்னு கேக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு கேக்குறா, நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் அவளோட பேரு சொல்லி இன்ட்ரோ வைக்கிறா. நான் இந்த மாதிரி வில்லேஜ்ல இருந்து வந்த பொண்ணு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கான்னு தெரிஞ்சோன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோயினை கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓ நீ வில்லேஜ்ல இருந்து வந்த பொண்ணா, உனக்கெல்லாம் இங்க இன்டர்னா ஒர்க் பண்ண என்ன தகுதி இருக்கு, உன்னை இங்க கிளீனரா தானே போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க இன்னொரு ஸ்டாஃப் சொல்றா, நான் பார்த்தேன் இவ பாஸ் கிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா, நம்ம பாஸ செடியூஸ் பண்ண வந்திருக்கா போல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்ற, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் செடியூஸ் பண்ணலாம் வரல, நான் இங்க வேலை கத்துக்க தான் வந்திருக்கேன் இப்படி எல்லாம் பேசணும்னா அந்த லிலி செமையா கடுப்பாயிரா. எனக்கு நல்லாவே தெரியும் நீ பாஸ் செடியூஸ் பண்ணாதானே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க,
நீ வில்லேஜ்ல இருந்து வந்தேனா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. எங்க வில்லேஜ்ல இருந்து வந்தா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண கூடாதா, என்ன ஜட்ஜ் பண்றதை விட்டுட்டு உங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறா. இந்த லில்லிக்கு ஹீரோயின் இப்படி பேசிட்டு போறத பார்த்தோன்னு ரொம்பவே இன்சல்ட் ஆயிடுது. அவ ஹீரோயினை எப்படியும் ரிவெஞ்ச் எடுக்கும்னு நினைக்கிறா. தென் ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு ஸ்டாஃப் வந்து ஹீரோயினுக்கு நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இவ அந்த லில்லியோட ஃப்ரெண்டு தான். இந்த ஃபைல்ல இருக்க எல்லா டீடைல்ஸுமே வந்துட்டு எக்ஸல் ஷீட்ல ஃபில் பண்ணணும், எல்லா வேலையும் மறக்காம செஞ்சு முடிச்சுட்டு தான் நீ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் வில்லேஜ்ல இருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு எக்ஸல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்காது. இதை நோட் பண்ற லில்லியுமே உனக்கு கம்ப்யூட்டர் கூட யூஸ் பண்ண தெரியல, உனக்கு எல்லாம் எதுக்கு இங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஆபீஸ் வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோட அம்மா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, என்னமா வேலை முடிஞ்சு களைப்பா வந்திருக்கியா, உனக்கு சாப்பிடறதுக்கு நான் ஃபுட் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாப்பிடறதுக்கு நிறைய ஃபுட் கொடுக்குறாங்க. அதுவும் ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடறதுக்கு ஸ்பெஷலா பண்ணிருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, ஆண்டி எனக்காக எதுக்கு இவ்வளவு சமைச்சிருக்கீங்க, எனக்கு இப்போ பசிக்கல அப்படின்னு சொல்ல ஹீரோவோட அம்மாவுமே அப்படியாமா, சரி இன்னைக்கு வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமா போச்சா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, ஆண்டி நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் இதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்த்தேன், அந்த வேலையை விட இந்த வேலை ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு, எனக்கு கஷ்டமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோவோட அம்மா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அச்சோ பாவம், நீ பார்க்க இவ்வளவு குட்டி பொண்ணா இருக்க, உனக்கு போய் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலையெல்லாம் பார்க்க வச்சிருக்காங்களா, உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே உன் மேல சுத்தமா பாசமே இல்ல, உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்காங்கல்லம்மா, இரு உனக்கு கால் ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடு கூப்பிட்டு ஹீரோயினுக்கு காலை மசாஜ் பண்ணி விட சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றா, ஆண்டி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆண்டி வந்துட்டு சும்மா இருமா, நீயே ரொம்ப டயர்டா இருப்ப, இதெல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ கோவமா ஹீரோயினை பார்த்துட்டு, ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா போலான்னு சொன்னேன்ல, யாரு கேட்டு நீ மட்டும் இப்படி தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா உள்ள போயிடுறான். ஹீரோ அம்மா சொல்றாங்க, அவன் கோவமா பேசிட்டு போறான்னு தப்பா நினைச்சுக்காதமா, அவன் கோவமா பேசினாலும் மனசுக்குள்ள ஒண்ணும் வச்சுக்க மாட்டான், நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, உன்னை யாராவது அந்த கம்பெனில புள்ளி பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இவ சொல்றா, ஹீரோ இருக்கும்போது அந்த கம்பெனில யார் என்ன புள்ளி பண்ணுவாங்க, என்ன யாருமே புள்ளி பண்ணல ஆண்டி அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவோட அம்மாவுமே, சரிம்மா நாளைக்கு நானுமே உன் கூட ஆபீஸ்க்கு வரேன், உன்னை யாராவது புள்ளி பண்ணா அவங்கள நான் ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு அவனோட ரூம்ல உட்காந்து கோமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ குடிக்கிறதுக்கு பால் எடுத்துட்டு வந்திருக்கா. அவனுமே வந்துட்டு ஹீரோயின் மேல கோவத்துல எனக்கு பால் வேண்டான்னு சொல்லிடுறான். இவளுமே, நான் இங்க பால் வச்சிருக்கேன், உங்களுக்கு வேணுங்கிறப்போ எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோயின் கோவமாவே உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினே பேச ஆரம்பிக்கிறா, சாரிங்க நான் உங்ககிட்ட சொல்லாம வீட்டுக்கு வந்தது என்னோட தப்பு தான், இருந்தாலும் நீங்க என் கூட வரது நினைச்சு எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைச்சிட்டு தான் நான் உங்க கூட வரல அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் அவன் என்ன சொல்றானா, என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்னோட ஒய்ஃப், நீ என் கூட வரது நினைச்சு நான் இதுக்கு எம்பாரசிங்கா ஃபீல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, எனக்கு கம்ப்யூட்டர்ல கூட ஒர்க் பண்ண தெரியல, எல்லாருமே என்ன பார்த்து சிரிக்கிறாங்க, நீங்க என் கூட ஒன்னா வரத பார்த்தா உங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும்ல, அதான் உங்களுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் ஹீரோ செமையா கடுப்பாயிடுறான். யார் உன்னை புள்ளி பண்ணாங்க சொல்லு, நான் உங்களை ஃபயர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவ சொல்றா, அச்சோ நீங்க அப்படிலாம் பண்ணிடாதீங்க, அவங்க சொன்னதும் கரெக்ட் தானே, எனக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியல, இதுக்காக எதுக்கு ஃபயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், எனக்கு மத்தவங்க யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, பிறக்கும் போதே எல்லாருமே எல்லாத்தையும் கத்துட்டு வந்து பிறக்கிறது இல்லல்ல, எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் சொல்றா, இதுக்கு முன்னாடி நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணதே கிடையாது, நீங்க எனக்கு கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இவனுமே சரிவா நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்றான். இவளுமே நான் எங்க உட்காரது அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சட்டுன்னு ஹீரோனை பிடிச்சு மடியில உட்கார வச்சுக்கிறான். ஹீரோ சொல்றா, நீ என் பக்கம் வந்து உட்காரலனா நான் உனக்கு எப்படி டீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ வந்துட்டு, நான் பார்க்க ஓல்டா இருந்தாலும் இப்போ வரைக்கும் நான் யங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறான். ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஆபீஸ்க்கு போகும்போது அங்க ஹீரோவோட அம்மா வந்துட்டு கிளீனர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிரா. ஆண்டி நீங்க எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அம்மா சொல்றாங்க, ஆமாம்மா நான் ஹீரோட ஆபீஸ்க்கு இந்த மாதிரி தான் வர போறேன், அங்க யாரும் ஒன்னு புள்ளி பண்றாங்களா இல்லையா நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா, இப்படி வந்ததா யாருக்கும் டவுட் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட கிளம்பி ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஸ்கார்ஃப் போட்டு அவங்களோட மூஞ்ச மறைச்சிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு சிரிப்பா இருக்கு. ஹீரோ அம்மா கேக்குறாங்க, எதுக்குமா என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, என்ன பார்க்க காமெடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்ற, ஆண்டி நீங்க பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுமே நான் கியூட்டா இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோவோட அம்மாவும் லிஃப்ட்ல தான் ஏறாங்க. அதே லிஃப்ட்டுக்குள்ள தான் லில்லியும் வந்து ஏறா. லிஃப்ட்டுக்குள்ள ஆள் நிறைய இருக்கறனால யாரையோ ஒருத்தவங்களை இறங்க சொல்றாங்க.
இந்த லில்லி வந்துட்டு ஹீரோவோட அம்மாவை பார்த்துட்டு ஏய் நீ கிளீனர் லேடி தானே, நீ எப்படி லிஃப்ட்டுக்குள்ள வரலாம், இந்த லிஃப்ட்டை விட்டு நீ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஹீரோனையும் பார்த்துட்டு நீயும் வில்லேஜ்ல இருந்து தானே வந்திருக்க, உங்களுக்கு எல்லாம் லிஃப்ட்ல ஏறக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்தையுமே வெளில பிடிச்சு தள்ளி விட்டுறா. ஹீரோயின் உடனே லில்லிய திட்ட ஆரம்பிக்கிறா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, வயசானவங்களை இப்படி வெளில பிடிச்சு தள்ளி விடுற அப்படின்னு சொல்லி கேட்க லில்லி சொல்றா என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க, நீ இந்த ஆபீஸ்ல ஒரு இன்டர்ன் தான், உனக்கு பாஸ் நான் தான், நான் நினைச்சா இப்பவே உன்னோட சீட்டை கிழிச்சு என்னால வெளில அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்றா நீ ஒண்ணு என்னோட பாஸ் கிடையாது, லூசார் தான் என்னோட பாஸ், அவங்க நினைச்சா மட்டும்தான் என்ன இந்த வேலையில இருந்து அனுப்ப முடியும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அம்மாவை கீழே தள்ளி விட்டுருப்ப அப்படின்னு சொல்றா. இதை கேட்டது லில்லி என்ன நினைச்சுக்கிறானா ஹீரோவோட அம்மாவை ஹீரோயினோட அம்மான்னு புரிஞ்சுக்கிறா. ஹீரோயின் ஹீரோவோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருக்கா. லில்லி சொல்றா ஓ இது உன்னோட அம்மா தானா, நீ ஒர்க் பண்ற ஆபீஸ்ல உங்க அம்மாவுக்கு கிளீனர் வேலை வாங்கி கொடுத்திருக்க, ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த ஆபீஸ அழுக்குப்படுத்த வந்துட்டீங்களா, உங்க ரெண்டு பேத்தையும் என்னால ஃபயர் பண்ண முடியும், என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஏன் கிளீனர்னாவும் வில்லேஜ்ல இருந்து வந்தவங்களாலும் உனக்கு பார்க்க அவ்வளவு இலக்காரமா தெரியுதா, நீ எல்லாம் படிச்சு என்னத்தை கிழிச்ச, என்னை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் படிக்காததுக்கு சமந்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் லில்லி செமையா கடுப்பாயிரா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பத்தி இப்படி பேசியிருப்ப, உன்னை என்ன பண்ணேன்னு பாரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது ஹீரோவோட அம்மாவுமே அவ கிடக்கிற கழுத ஏதோ கத்திட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறாங்க. இவளுமே இந்த அம்மா பொண்ணு நான் கண்டிப்பா பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க லில்லியோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு ஃபைலை கொடுத்து இந்த ஃபைலை வேர் ஹவுஸ்ல போய் வச்சிரு அப்படின்னு சொல்றா. இது இந்த லில்லியோட பிளான் தான் போல, இல்ல நம்ம பிளான் படி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வேர் ஹவுஸ்ல போய் அந்த டாக்குமெண்ட்டை வைக்க போகும்போது இந்த லில்லியோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த கதவை லாக் பண்ணிடுறாங்க. பத்தாவதுக்கு ஹீரோயினுக்கு உள்ள மூச்சு தரணும்னு சொல்லிட்டு நிறைய புகையுமே உள்ள அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. ஹீரோயின் மூச்சு விடாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ப்ளீஸ் யாராவது கதவை தருங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இங்க வெளியில இந்த லில்லியுமே என்னையா இன்சல்ட் பண்ண, இன்னைக்கு நீ கண்டிப்பா சாக தான் போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை லாக் பண்ணிட்டு கீய அவ ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு போயிடுறா. இந்த ஃப்ரெண்டுமே உள்ள நிறைய புகைய அனுப்பி வச்சிட்டு இருக்கா. ஹீரோயினால கொஞ்சம் கூட மூச்சே விட முடியல. அங்க இருக்கிற ஃபயர் அலாரத்தை எப்படியாவது ஆன் பண்ணிடலான்னு பாக்குறா. அவனால ஆன் பண்ண முடியாம அங்கே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. இந்த பக்கம் ஹீரோ அவனோட ரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோட பேய வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா பாஸ் டைம் ஆயிடுச்சு நீங்க சாப்பிட வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஹீரோயின் சாப்பிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க பேய சொல்றா மேடம் ரொம்ப நேரமா ஆளே காணும், ஒருவேளை அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்கேயோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு டவுட் வருது. அவன் சொல்றான் அவன் இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற பொண்ணு கிடையாது, அவ எங்க போயிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோவோட அம்மா வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஹீரோயினை ரொம்ப நேரமா ஆளையே காணும்பா, சீக்கிரமா நம்ம அவளை போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்காங்க. இதை நோட் பண்ற லில்லியோட ஃப்ரெண்டுமே எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயி எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீ ஆபீஸ் குரூப்ப பாக்கலையா, நம்ம பாஸோட ஒய்ஃப் மிஸ் ஆயிட்டாங்களாமா, அவங்க இந்த ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறாங்களாமா, அவங்கள கண்டுபிடிச்சு கொடுத்தா 5 மில்லியன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் லில்லியோட ஃப்ரெண்டும் ஷாக் ஆக அப்போ ஒரு பொண்ணு சொல்றா உங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணால, வில்லேஜ்ல இருந்து வந்தால, அந்த பொண்ணு தான் பாஸோட ஒய்ஃப்னு கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணு எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கெல்லாம் செம ஷாக் ஆயிருச்சு. அவங்க எல்லாரும் தேட போனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்பவே பயப்படுறா. அச்சோ நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், பாஸோட ஒய்ஃபே கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ல இந்த லில்லியுமே பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறா. அச்சோ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு ஒரு ரூமா போய் தேடிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அவனோட பேக்கிட்ட இருந்து கால் வருது. பாஸ் இந்த மாதிரி வேர் ஹவுஸ்ல தான் வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயினை தேடி அங்க வேர் ஹவுஸ் வரதுக்குள்ள அங்க லில்லியோட ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. சீக்கிரம் இந்த கதவை ஓபன் பண்ணு, நம்ம பாஸ் வரதுக்குள்ள இந்த கதவை ஓபன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த லில்லியோட ஃப்ரெண்டுமே பயத்துல டோரை ஓபன் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ வந்துடுறான். ஹீரோவை பார்த்ததும் இவங்க பயத்துல சாவியை கீழே போட அந்த சாவி எடுத்துட்டு ஹீரோ டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துடுறான். ஹீரோயின் மயங்கி போயிருக்கத பார்த்தோன்னு அவன் ரொம்பவே பதறி போயிடுறான். ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்ததும் ப்ளீஸ் என்னோட குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே உனக்கும் நம்ம குழந்தைக்கும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறான். அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோட அம்மா வந்துட்டு அந்த லில்லியை தான் அறையிறாங்க. அவ பிரெக்னெண்டா இருக்கா, அவளோட வயித்துல வர குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை இங்கே கொண்டு பதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு லில்லி உடனே செமைய கடுப்பாயிரா. நீ அந்த கிளீனர் லேடி தானே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அறைவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அறைய போகும்போது ஹீரோவோட பைய ஸ்டாப் பண்ணிடுறான். அவங்க யாருன்னு தெரியுமா, அவங்க தான் ஹீரோவோட அம்மான்னு சொல்லிட்டு இதை கேட்டோன்னு லில்லியுமே அச்சுச்சோ அவ்வளவுதான் சோலி முடிஞ்சது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோ அம்மா என்ன சொல்றாங்கன்னா நீ என்னோட மருமகளே கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்க, இதுக்கப்புறம் உன்னை சும்மா விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
அவளை போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. டாக்டர் வந்துட்டு ஹீரோனை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, 3 குழந்தையும் நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கு, இதுக்கப்புறம் நல்லா கேர் பண்ணி பாத்துக்கோங்க, அவங்க வயித்துல மட்டும் லைட்டா அடிபட்டு இருக்கு, அதுக்கு இந்த மெடிசனை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இவனுமே ஹீரோயின் கிட்ட இப்ப நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க அவளுமே நான் இப்ப நல்லா தான் இருக்கேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நான் உனக்கு மெடிசன் போட்டு விடணும், கொஞ்சம் ஷர்ட்டை மேல தூக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் தயங்குறா. அதுக்கப்புறம் அப்படியே வைக்கப்பட்டுட்டே அவன் அந்த ஷர்ட்டை தூக்க இதை பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். அவன் மெடிசன் அப்ளை பண்ணி விடும்போது ஹீரோயின் போதும் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவ சொல்றா எதுக்கு நீ இவ்வளவு கூச்சப்படுற, நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே, இதுக்கப்புறம் லைஃப் லாங் நம்ம 2 பேரும் ஒன்னா தான் இருக்க போறோம், உன்னோட குழந்தைய உன்னையும் நான் நல்லா கேர் பண்ணி பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் சொல்றா உங்களுக்கு தான் என்ன பிடிக்காது இல்ல அப்படின்னு சொல்ல அவன் சொல்றான் மக்கு யார் சொன்னா எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு, உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்லயே உன் மேல நான் லவ்ல விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்ன ஹீரோயின் சொல்றா நிஜமாதான் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் கொஞ்சம் மந்த்ஸ் ஆகுது. ஹீரோவோட அம்மா வந்துட்டு இப்பயுமே கிளீனர் வேஷம் போட்டுட்டு ஹீரோயின் கூட தான் ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா ஆன்ட்டி இவ்வளவு மந்த்ஸ் ஆச்சு இல்ல, பேசாம நானே ஆபீஸ்க்கு போய்க்கிறேனே, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க லாஸ்ட் டைம் நான் வந்தனாலதான் அந்த புள்ளி பண்ண பொண்ணு கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினேன், இப்போ அவ ஜெயில கம்மி எண்ணிட்டு இருக்கா, மறுபடியும் யாராவது என்னோட மருமகளை புள்ளி பண்ண என்ன பண்றது, உன்னை பாத்துக்கிறது நான் வரேன், நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா ஆன்ட்டி உங்களை மாதிரி ஒருத்தங்க கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு வரா. அவ ஹீரோயினை பார்த்தோன்னே உன்னை பார்த்து ரொம்ப மாசம் ஆகுது, ஒரு வழியா உன்னை நான் பார்த்துட்டேன், லாஸ்ட் டைம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல உன்னோட அம்மாவும் அண்ணாவும் வந்துட்டு சண்டை போட்டாங்கல்ல, இப்போ என்னால உனக்கு ஹெல்ப் பண்ணவே முடியலடி, அங்க இருந்து என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இப்போ வேலை இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின்மே என்னோட அண்ணா என்னோட மொபைலை உடைச்சு போட்டான்ல, நான் இப்போ புது நம்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனாலதான் என்னால உன்னை கான்டாக்ட் பண்ண முடியல, இல்லாட்டி உன்கிட்ட எப்பயோ பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு சூஷிமே நீ பார்க்க ரொம்ப நல்ல வசதியா இருக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவோட அம்மாவுமே யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா இவதான் என்னோட ஃப்ரெண்டு, இவதான் எனக்கு இங்க வேலை வாங்கி கொடுத்தா, இப்போ என்னாலதான் வேலை போச்சு, இவளுக்கு நம்ம ஒரு வேலை போட்டு கொடுக்கலாம் ஆண்டி அப்படின்னு சொல்றா. இந்த சூஷி வந்துட்டு ஹீரோவோட அம்மா இந்த கிளீனர் ட்ரெஸ்ல எடுக்கறனால இவங்க ஹீரோனோட நானி நினைச்சுக்கிறா. ஹீரோவோட அம்மாவுமே சரி இந்த பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஆபீஸ்க்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஹீரோவோட அம்மா வந்துட்டு சூஷிக்கு என்ன வேலை கொடுக்குறாங்கன்னா டேபிள் எல்லாம் கிளீன் பண்ற வேலை தான் கொடுக்குறாங்க. ஹீரோயின்மே சரி ஆண்டி எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ வேலை பார்க்க போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் இந்த சூஷி அவளோட உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிக்கிறா. இவ்வளவு நானும் வில்லேஜ்ல இருந்தா வந்தேன், அது என்ன இவளுக்கு மட்டும் ஆபீஸ் வேலை, எனக்கு மட்டும் கிளீனிங் வேலையா, இவளை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோட அம்மா செமையா ஷாக் ஆயிடுறாங்க. சூஷி சொல்றா என்ன எப்படி பாத்துட்டு இருக்கீங்க, அந்த வேலையை விட்டுட்டு நான் என்ன இந்த கிளீனர் வேலைக்கு தான் வந்தேனா, எனக்கு போய் இந்த மாதிரி ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அம்மா சொல்றாங்க என்னமா இப்படி பேசிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் இந்த வேலை பாரு, அதுக்கப்புறம் நீ பண்ற வேலையை வச்சு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ப்ரமோஷன் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு சூஷி சொல்றா நீங்க ஆபீஸ்ல ஒரு கிளீனர் தானே வேலை பார்த்துட்டு இருக்க, அந்த வேலையை மட்டும் பாரு, எனக்கு அட்வைஸ் பண்ண உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, என்னால இந்த வேலை பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிக்கிறா. உள்ள மாடர்னா ட்ரெஸ் போட்டிருப்பா போல, வாய் ஃபுல்லா லிப்ஸ்டிக் அப்பிட்டு நான் இந்த கம்பெனி பாஸை செடியூஸ் பண்ண போறேன், அதுக்கப்புறம் அவங்க ஹீரோனை கழட்டி விட்டுட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்குவாங்க, அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்ததும் ஹீரோவோட அம்மா நக்கலா சிரிச்சுட்டு ஓ நீ அந்த பாஸை செடியூஸ் பண்ண நினைக்கிறியா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவளுமே ஏன் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நானும் அவளும் ஒரே வில்லேஜ்ல இருந்தா வந்திருக்கோம், அவளை விட நான் பார்க்க அழகா இருக்கேன், என்ன பார்த்து அவங்க கண்டிப்பா மயங்க தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை செடியூஸ் பண்ண போறா. இங்க ஹீரோவோட அம்மாவுமே நம்ம மருமக எவ்வளவு நல்ல பொண்ணு, அவளுக்கு போய் இப்படி ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சுஷி வந்துட்டு நேரா ஹீரோ கிட்ட வந்து வளைஞ்சிட்டே காஃபியை கொண்டு வந்து வைக்கிறா. உங்களுக்காக நான் ஸ்பெஷலா காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன், நான் யாருன்னு தெரியுமா, ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஆபீஸ்ல நான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன், உங்களை பாத்துக்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே ஓ அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவ சொல்றா ஆமா நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஹீரோயினாலதான் என்னோட வேலை போச்சு, அதனாலதான் இந்த ஆபீஸ்ல எனக்கு கிளீனரா சேர்த்து விட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே சரி போய் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்ல அவ போகாம ஹீரோ கிட்டே ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவோட பிஏமே வந்துட்டு இங்க நீ என்னமா பண்ணிட்டு இருக்க, இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுஷி சொல்றா நான் சாருக்கு காஃபி கொடுக்க தான் வந்தேன், மத்தபடி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வரல, நான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு பிஏ உடனே நீ எல்லாம் இங்க இருக்க கூடாது வெளில வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ குடிக்கிறதுக்கு காஃபி எடுத்துட்டு வந்திருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்தோன்னே வாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு என்ன இந்த டைம்ல வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா உங்களுக்காக நான் டீ ஆர்டர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறா. அப்போ சுஷி இந்த மாதிரி நின்னுட்டு இருக்கத பார்த்தோன்னே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்ற நான் பாஸுக்கு டீ கொடுக்க வந்தேன், நீ என்ன சீப்பான டீ எல்லாம் வாங்கி கொடுக்கற,
நான் பாஸுக்கு பார்த்து பார்த்து காஃபி போட்டுருக்கேன், பாஸுக்கு இந்த காஃபி தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நீயும் நானும் சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, இன்னைக்கு ரெண்டு நம்ம லஞ்சுக்கு வெளில போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இல்ல நான் எப்பயுமே அவங்க கூட தான் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவேன், நம்ம இன்னொரு நாள் வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கொடுத்த டீயை குடிச்சிட்டு, இது சீப்பா இருந்தாலும் ரொம்ப டெலிஷியஸா இருக்கு, உன்னோட லவ் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டு போட்டு வந்த டீயை தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோனை கூப்பிட்டு வெளில போக இதை பார்த்துட்டு இந்த சூஷிக்கு செம கடுப்பா இருக்கு. பிய உடனே வார்ன் பண்ண ஆரம்பிக்கிறான். மேடம்க்கு வேணா உன்னோட இன்டென்ஷன் என்னன்னு புரியாம இருக்கலாம், ஆனா சாருக்கு உன்னை பத்தி நல்லாவே புரிஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் சார் கிட்ட இந்த மாதிரி வந்து செடியூஸ் பண்ணிட்டு இருக்க வேலை வச்சுக்காத, அதுக்கப்புறம் இந்த வேலை இல்லாம நீ நடுத்தருவுல தான் நிக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போறா. இவ்வளவுமே மனசுக்குள்ள ஹீரோயின் இப்போ பிரெக்னெண்டா இல்லைனா இந்த இடத்துக்கே வந்திருக்க முடியாது, ஹீரோவை கண்டிப்பா நான் செடியூஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவோட அம்மாவையும் தம்பிக்காரனையும் தான் காட்டுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் அனுப்பிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்கான் இல்லையா, இப்பதான் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வெளில வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்க தான் இந்த சூஷி வந்திருக்கா. இன்னைக்கு தான் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறீங்களா, உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அம்மா கேக்குறாங்க, என்ன பார்க்க நீ எதுக்கு வந்த, நீ அவளோட ஃப்ரெண்டு தானே, ஏன்னா நாங்க கஷ்டப்படுறத பார்த்து ரசிச்சுட்டு போலான்னு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க சூஷி சொல்றா, ஆண்டி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். ஹீரோயின் பெரிய பணக்காரனால லூவை மேரேஜ் பண்ணியிருக்கா, அவகிட்ட இப்ப நிறைய பணம் இருக்கு, நீங்க நினைச்சா அவகிட்ட இருந்து நிறைய பணத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தோட ஆசையை தூண்டி விட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோனை கூப்பிட்டு ஷாப்பிங்க்கு தான் வந்திருக்கான். ஹீரோயின் சொல்றா, ஆல்ரெடி வீட்ல நிறைய ட்ரெஸ் ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு, எதுக்கு இங்க ஷாப்பிங்க்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எங்க அம்மா வாங்கி கொடுத்தது, நான் உனக்கு கிஃப்ட் பண்ணும்ல, வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடா. ஹீரோயின் சொல்றா, அதெல்லாம் வேண்டாம், நீங்க பேபிக்கு மட்டும் வாங்கி கொடுங்க, எனக்கு எதுவும் இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு இவன் சொல்றான், குழந்தைகளுக்கு நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம், இப்போ உனக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் கூப்பிட்டு போறான். ஃபர்ஸ்ட் ஜுவல் ஷாப்புக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு விலை கம்மியான ஜுவல் தான் எடுக்கிறான். அதை நோட் பண்ற ஹீரோமே, இல்ல காஸ்ட்லியான நெக்லஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவங்களுமே காஸ்ட்லியான ஜுவல்ஸ் எடுத்துக்காட்ட ஹீரோ இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்றான். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் மறுபடியுமே ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க, நான் உனக்கு வாங்கி கொடுக்கறேன், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே ஆமான்னு தலையாட்டுறா. இவ அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து காட்ட ஹீரோ ஆரம்பத்துல எதுவுமே நல்லான்னு சொல்லிட்டு இருக்கா. ஃபைனலா அவ போட்டு வந்திருக்க ஒரு ட்ரெஸ் ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போக இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறான். அதுக்கப்புறம் ஹீரோ எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ண சொல்லிட்டு பில் பே பண்ண போகும்போது அவளுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயின் கால் அட்டென்ட் பண்ணிட்டு, அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அம்மா உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓ, உனக்கு இப்பயாவது அண்ணாவும் அம்மாவும் இருக்கிறது ஞாபகம் வந்துச்சா, எவனோ ஒருத்தன் அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தான், என்ன எட்டிங் கூட பார்க்க வரலையே, நீ நல்ல சொகுசா பணக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றேன்னு கேள்விப்பட்டேன், இங்க நாங்க உடம்புக்கும் கூட முடியாம காசுக்கு அல்லாடிட்டு இருக்கோம், இப்போ எங்களுக்கு காசு தேவைப்படுது, 5 மில்லியன் பணம் கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் இதை கேட்டோன்னு செமையா ஷாக் ஆயிரா. 5 மில்லியன் பணமா, அதுக்கு நான் எங்க போறது அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அம்மா சொல்றாங்க, பணக்காரனை தானே நீ கல்யாணம் பண்ணிருக்கா, 5 மில்லியன் கூட உன்கிட்ட இருக்காதா, நீ மட்டும் பணத்தை இல்லைனா உன்னையும் இந்த குடும்பத்தையும் சேர்த்து அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்த உடனே ஹீரோயின் சடனா காலை கட் பண்ணிடுறா. இதை நோட் பண்ற ஹீரோமே, என்னாச்சு உன்னோட ஃபேஸ் ஏன் அவ்வளவு டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போதும் கூட ஹீரோயின் சரியா சாப்பிட மாட்டேங்கிறா. இதை நோட் பண்ற ஹீரோவோட அம்மாவுமே, ஏன் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இல்ல ஆண்டி ரொம்ப டயர்டா வாமிட் வர மாதிரி இருக்கு, அதனாலதான் எதுவும் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மாவுமே, சரிம்மா நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடு, நான் ஏதாவது லைட்டா ஃபுட்டு சமைச்சு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம், டேய் லூஸ் பயலே, அவளே பிரெக்னெண்டா இருக்கா, இப்ப எதுக்கு அவளை ஷாப்பிங் கூப்பிட்டு போன, பாவம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக போய் கஞ்சி சமைக்க போறான். இதை பாக்குற ஹீரோவோட அம்மாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் ரூம்ல வந்து அழுதுட்டு இருக்கா. அவங்க அம்மாவோட தொல்லை தாங்க முடியாம இவ அழுதுட்டு இருக்கதை ஹீரோ பாத்துறான். அவன் ஹீரோயின் கிட்ட, என்னாச்சுமா, எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, ஒன்னும் இல்ல, எனக்கு டயர்டா இருந்துச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றா, எல்லாம் என்னோட தப்புதான், தயவு செஞ்சு நீ அழுகாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல அவ சொல்றா, நீங்க எதுவும் தப்பு பண்ணல, நான் அதை நினைச்சு ஏதோ அழுகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறா, என்னமா உன்னை யாராவது புலி பண்றாங்களா, என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் எதுவும் சொல்லாம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. எனக்கு டயர்டா இருக்கு, அதனாலதான் நான் அழுதுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோமே, நீ எதுவும் சாப்பிடாம வந்துட்டல, உனக்காக நான் கஞ்சி சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாப்பிடறதுக்கு அவன் பண்ண கஞ்சியை ஊட்டி விடுறான். ஹீரோயின் ஒரு மாதிரி முழிக்காத பார்த்தோன்னே இவ என்ன டேஸ்ட் நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டு பாக்குறான். அதை சாப்பிட்டு பார்த்தோன்னே ஹீரோ சொல்றான், ஐயா இது டேஸ்ட் நல்லா இல்ல, உனக்கு நான் வேற பண்ணி கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, நீங்க எனக்காக பாசமா பண்ணிருக்கீங்கல்ல, இது ரொம்பவே டெலிஷியஸா இருக்குன்னு சொல்றா. ஹீரோ அதுக்கப்புறம் அவனோட கார்டு கொடுத்துட்டு, இதுல நிறைய காசு இருக்கு, உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் நீ எடுத்துக்கோ, ஏன் காசு உன் காசெல்லாம் நீ யோசிக்காத, உனக்கு என்ன தேவைனாலும் நீ வாங்கிக்கோ, என்னோடது எல்லாமே உன்னோடதான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயின்
ஃபீல் பண்ணி ஹக் பண்ணிக்கிறா. தென் நைட்டு ஹீரோ தூங்கினதுக்கு அப்புறம் இவ அந்த கார்டையும் போனையும் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள தான் போறா. ஹீரோயின் போறத ஹீரோவுமே பார்த்துட்டு தான் இருக்கான். இவ ரெஸ்ட் ரூம் வந்துட்டு அவங்க அம்மாக்கு காசை அனுப்பி விட்டுறா. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கால் பண்ணி சொல்றா, இதுக்கப்புறம் என்கிட்ட காசு கேட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்க கேட்ட காசை அனுப்பி விட்டுட்டேன்ல அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன்காரன் சொல்றான், என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க, எங்களுக்கு 5 மில்லியன் பத்தாது, எங்களுக்கு மறுபடியும் 50 மில்லியன் போட்டு விடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, இதுக்கு மேல என்கிட்ட காசு இல்ல, என்னால இதுக்கு மேல காசு கொடுக்க முடியாது, ப்ளீஸ் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க, உன்னை இத்தனை வருஷமா நான் வளர்த்திருக்கேன்ல, அதுக்கு நன்றி கடனா நீ எங்களுக்காக இதுவும் கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, நீங்க ஒன்னும் எனக்கு வளர்க்கவே இல்லை, நானே தான் வளர்ந்தேன், அதுக்காக உங்களுக்கு 5 மில்லியன் பணத்தை போட்டு விட்டுருக்கேன், இதுக்கப்புறம் என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா உடனே மறுபடியும் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க, நீ மட்டும் காசு கொடுக்கலனா நீ பிரெக்னெண்டா இருக்கிறது ஹீரோட குழந்தைக்கே இல்ல, வேற யாரோ தான் இந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பத்தி தப்பு தப்பா நியூஸ் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன், இதனால ஹீரோட ஃபேமிலிக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, நீங்க ரொம்ப பேராசைப்படுறீங்க, இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணன்காரனும் மிரட்ட ஆரம்பிக்கிறான், நான் கேட்ட பணம் வரலனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது அங்க ஹீரோ வந்துடுறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்ல, நான் ரெஸ்ட் ரூம் தான் வந்தேன், நான் வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் தூங்க போயிடுறா. ஹீரோ அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றான், 2 நாள் என்னோட ஒய்ஃபோட ஃபேஸே சரியில்லை, அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன், எனக்கு என்னமோ அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க தான் யாரோ அவளை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், என்ன விஷயம் விசாரிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரெண்டுமே சரி, நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு நாளைக்கு வந்து உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்றா. தி நெக்ஸ்ட் டே ஹீரோவோட அம்மாவும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, 2 நாளா ஹீரோயினோட ஃபேஸை பாக்குறேன், அவ சரியாவே இல்ல, எதையோ நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கார வந்துட்டு ஹீரோயின் பேசின கால் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. ஹீரோயினோட அம்மாவும் அண்ணாவும் தான் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி காசு கேட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க 5 மில்லியன் பணம் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க 50 மில்லியன் தர சொல்லி. அதனாலதான் சிஸ்டர் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா கடுப்பாயிடுறான். இங்க ஹீரோயினோட அம்மாவும் அண்ணாவும் ஹீரோயின் கிட்ட இருந்து வாங்கின காசுக்கு வீடு பார்த்துட்டு புக் பண்ணிட்டு போலாம் தான் வந்திருக்காங்க. 2 பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் 50 மில்லியன் பணம் அனுப்பி வைப்பா, அதை வச்சு நம்ம காரு வாங்கிடலாம், இதுக்கப்புறம் நம்மளும் பணக்காரங்களாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லாவை விலை பேசிட்டு வெளில வரும்போது ஹீரோவோட ஆட்கள் வந்து இவங்க 2 கொத்தா தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோ நேரா ஹீரோயினை ஒரு குடோனுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் கேக்குறா, எதுக்கு என்ன இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் உடனே ஹீரோயினை உட்கார வச்சுட்டு உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அம்மாவையும் அண்ணாவையும் வர வைக்கிறாங்க. ஹீரோயின் இவங்க 2 இப்படி பார்த்தோன்னு செமையா ஷாக் ஆயிடுறா. ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, எங்களை எதுக்கு இந்த மாதிரி கிட்னாப் பண்ணிட்டு வந்தீங்க, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, வாயை மூடுங்க, நம்ம ஒன்னும் ஒரே ஃபேமிலி கிடையாது, நீங்க எல்லாம் ஒரு அம்மான்னு சொல்றதுக்கு தகுதியே இல்லாதவங்க, உங்க பொண்ணு போட்டு எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க, நீங்க வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க பணம் கேட்டு உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம், இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அண்ணக்கார உடனே, தங்கச்சிமா நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலிமா, எங்களை எதுக்கு கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, மாப்பிள்ளை கிட்ட சொல்லி எங்களை ரிலீஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவுமே, அந்த வில்லேஜ்ல நான் தான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நான் உன்னோட அம்மா தானே, தயவு செஞ்சு உங்களை ரிலீஸ் பண்ணி விடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, அம்மாவா, நீங்க என்னைக்காவது எனக்கு அம்மான்னு நடந்துக்கிட்டீங்களா, நான் காலேஜ் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் சேர்த்து வச்ச எல்லா காசையும் எடுத்து செலவு பண்ணிட்டீங்க, அதனால என்னால படிக்கவே முடியாம போச்சு, அதுக்கப்புறம் வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச எல்லா காசையும் எடுத்து அவன் குடிக்கிறதுக்கு கொடுத்தீங்க, நீங்க பப்ளிக்கோட பணத்தை ஏமாத்திட்டு என்ன ஜெயில புடிச்சு கொடுத்தீங்க, இப்ப கூட ரீசெண்டா ஒரு வயசான நோயாளிக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க, எந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா, உங்களெல்லாம் நீங்க அம்மான்னு சொல்லிக்காதீங்க, அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஹக் பண்ணி சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். அவங்க உன்னை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்களா, நீ எதுக்கும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல யாருமே உன்னை புலி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கண்ணு முன்னாடி அவங்கள போட்டு அடி வெளுத்து எடுக்கிறான். ஹீரோ சொல்றான், இதுக்கப்புறம் நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ண வேண்டாம், இந்த லைஃப்ல நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன், யாரும் உன்னை இதுக்கப்புறம் பிளாக்மெயில் பண்ண மாட்டாங்க, புலி பண்ண மாட்டாங்க, நம்ம நம்மளோட நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். தி நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு செக்அப் பண்ணிட்டு வெளில வரும்போது ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, குழந்தை இப்ப நல்லா வளர்ந்துட்டே வருது, சீக்கிரமா உனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அங்க சுஷி வரா, உனக்கு குழந்தை பிறக்க போகுது இல்ல, உன் கூட இருந்து நானே பக்கத்துல இருந்து உனக்கு கேர் பண்ணி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாவை கையை தட்டி விட்டுட்டு இவ போய் கையை பிடிச்சுக்கிறா. இதை பாக்குற ஹீரோட அம்மாவுமே சுஷியை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. ஹீரோனை பாத்துக்க நான் இருக்க, நீ எதுலயும் தலையிடாத அப்படின்னு சொன்ன உடனே சுஷி கேக்குறா ஹீரோயின் கிட்ட, உங்க அம்மா வந்துட்டு உங்ககிட்ட பணம் கேட்டு மிரட்டினாங்களாமா, கேள்விப்பட்டேன், அவங்களுக்கு 10 மில்லியன் கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஹீரோயின் வந்துட்டு சுஷிய அழிஞ்சிடுறா. சுஷி கேக்குறா, எதுக்கடி என்ன அடிச்ச,
இந்த சிட்டிக்கு வந்தப்போ நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், உனக்கு வேலையெல்லாம் வாங்கி கொடுத்தேன், அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்றா, என்னோட மொபைல் நம்பரை நான் யாருக்குமே கொடுத்ததில்ல, உனக்கு மட்டும்தான் கொடுத்தேன். என் அம்மாக்கு எப்படி அந்த மொபைல் நம்பர் தெரியும்? நீ தானே கொடுத்துருக்க. எங்க அம்மாவை போய் தூண்டி விட்டதுமே நீ தான். எனக்கு அந்த விஷயம் நல்லாவே புரிஞ்சுது. நான் உன்ன ஒரு ஃப்ரெண்டா தான் பார்த்தேன், ஆனா நீ ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவ அப்படின்னு சொன்னோன்னே இவ சொல்றா, என்ன நான் தகுதி இல்லாதவ? நான் உன் ஃப்ரெண்டு தானே சொல்லிட்டு எனக்கு நீ ஒரு நல்ல ஜாபா கொடுத்த, அந்த ஆபீஸ்ல கிளீன் பண்ற ஜாபா கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையை பிடிச்சிட்டு, இங்க பாருங்க இவ நல்லவளே கிடையாது, இவெல்லாம் உங்களுக்கு செட் ஆக மாட்டா, நீங்க அவளை டைவர்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே எனக்கு தெரியும் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோட அம்மா சொல்றாங்க, நீ ஒரு பேராசை பிடிச்சவ, ஆனா ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ சொல்றா, என்ன ஓரா பேசிட்டு இருக்க, நீயும் இங்க ஒரு சர்வன்ட் தானே, உனக்கு என்ன பேசுறதுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோயின் சொல்றா, அவங்க ஒன்னும் சர்வன்ட் கிடையாது, அவங்க என்னோட மாமியார், ஹீரோவோட அம்மா அவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் அவ செமையா ஷாக் ஆயிடுறா. ஹீரோ உடனே அவளை பிடிச்சு வெளில போடுங்க அப்படின்னு சொல்ல, இவ உடனே கெஞ்ச ஆரம்பிக்கிறா, ஐயோ ப்ளீஸ் என்ன வேலையை விட்டு தூக்கிடாதீங்க, எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட அம்மா வந்துட்டு அவளை பத்தி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவ சரியான வயிற்றுச்சல் பிடிச்சவ, இவ்வளவு மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லாம இருக்கதே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட 3 குழந்தை ஹெல்த்தியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோவோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், உன்னோட அம்மாவையும் தம்பியும் நான் வந்துட்டு ஊருக்கே அனுப்பி வச்சுட்டேன், என்ன மேடம் இப்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட வில்லேஜ்ல தான் காட்டுறாங்க. அங்க ஹீரோயினோட அம்மாவையும் அண்ணாவையும் அவங்களோட வீட்லயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களால எங்கேயுமே போக முடியல. அவங்க வந்து கத்திட்டு இருக்காங்க, ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, வெளில விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருந்ததுக்கு தான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்டயும் ஹீரோவோட அம்மா கிட்டயும், ரொம்ப தேங்க்ஸ், என்னோட அம்மாவும் அண்ணாவும் கூட என் மேல பாசம் வைக்கல, ஆனா நீங்க யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியல, ஆனா நீங்க என்ன ஒரு ஃபேமிலியா ஏத்துக்கிட்டீங்க, எனக்கு ஒரு ஃபேமிலியுமே கொடுத்துருக்கீங்க, என்னோட லைஃப்ல நீங்க வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட அம்மாவுமே என்னமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி உன் லைஃப்ல நீ நிறைய கெட்டவங்களை பார்த்திருக்கலாம், இதுக்கப்புறம் அதை நினைச்சு நீ எதுவுமே கவலைப்பட வேண்டாம், உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் இதுக்கப்புறம் நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. இவங்க 3 பேரும் ஹாப்பியா இருக்கதோட இந்த டிராமா ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் வாட்சிங்.